Hi guys, இன்னைக்கு டே 2 ஆஃப் 125 ஆஃப் ஃபிக்மா சேலஞ்சில் நம்ம இன்னைக்கு டேஷ்போர்டு இன்டர்ஃபேஸஸ் பார்க்க போகிறோம். டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெஃப்ட் டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். உங்கள் ப்ரொஃபைலில் என்ன செட்டிங்ஸ் இருக்குமோ அது வந்து நார்மல் செட்டிங்ஸ், நம்ம வந்து கூகுளில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் எத்தனை அக்கௌண்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு 3 to 4 அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாரில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா ட்ரைவ்ஸ்லாம் நீங்கள் கூகுள் ட்ரைவ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ட்ரைவ்ஸில் போட்டது அதாவது ஃபோட்டோஸில் போட்டிருப்பீங்க, பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ட்ரைவில் போய்ட்டு சர்ச் போட்டிங்க அப்படின்னா பிரவீன்ற பேரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குமோ எல்லாமே ஒரே தான் வரும். அதே இண்டிகேட்டர் தான் இங்கேயுமே. நீங்கள் இங்கே வந்து ஒரு ஃபைல்லையோ அதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து கலர் கோடுன்னு அடித்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே எல்லா கலர் கோடோட இது எல்லாமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் கோடுன்னு போடுறேன். நம்ம ஃபைல்ஸ் எந்தெந்த இடத்துல கலர் கோட்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கம்யூனிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு சஜஷன் பண்ணும், அதெல்லாம் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து சர்ச் பாரில் இதோட இன்டர்லிங்க் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ஸாக நீங்கள் எந்தெந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்களோ அது எல்லாமே இந்த ரீசன்ஸில் பார்த்துக்கலாம். செகண்ட் வந்து ஷேர் ஃபைல், அதாவது உங்களுக்கு ஃபைல்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸையும் பார்த்துக்கலாம். ஷேர் ப்ராஜெக்ட்ஸ் வேறு, ஷேர் ஃபைல்ஸ். ஒரு ப்ராஜெக்ட்ஸ்னால் ஒரு டீமோட இது வந்து ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க, அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இது ரெண்டுமே, இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இது ரீசன்ஸில் இருக்கும். கம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்குங்க. கம்யூனிட்டி அப்படின்னா ஃபிக்மாவில் வந்து பெரிய கம்யூனிட்டி இருக்குது. இதில் வந்து ரிசோர்ஸஸ் ஃபைல்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கும், ரிசோர்ஸஸ் ஃபைல்ஸ் இருக்கும், அதாவது யூஐ கிட்ஸ் இருக்கும், ஒயர் ஃப்ரேம்ஸ் இருக்கும், சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், கார்டு இன்விடேஷன், அதாவது கேன்வாவில் எப்படி உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வந்து ப்ரீலோடாக இருக்கும் எல்லாமே வந்து இந்த கம்யூனிட்டிலேருந்து எடுத்துக்கலாம். அதாவது கம்யூனிட்டி செக்ஷன் ஒன்று இருக்கும், அதில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது பெரிய டாபிக் கம்யூனிட்டின்றது. ஸோ அதை நான் இன்னொரு கிளாஸில் எடுக்கிறேன். ஸோ அது கீழே வந்தீங்க அப்படின்னா பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் இருக்குது, ஆல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, ட்ராஷ் இருக்குது. டிராஃப்ட்டில் மோஸ்ட் ஆஃப் தெம் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து டிராஃப்டில் வந்து இதில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது என் பேரில் நான் என்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். டீம் ப்ராஜெக்ட்ஸில் வந்து 7 ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் தான் ஃப்ரீயாக அக்கௌண்ட்டில் நம்ம சேவ் பண்ண முடியும். டீம் ஆல் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டீம் 7 இருக்கும். அதாவது 7 ஃபைல்ஸ், நான் 7 ஃபைல்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அங்கே இருக்குது. ரிசோர்ஸஸில் பார்த்திங்க அப்படின்னா அப்கிரேட் டு ப்ரொஃபஷனல்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியாது, அதனால் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே இது உங்களுக்கு ஆக்சஸ் இல்லை. ஸோ இப்போ வீடியோஸ்லாம் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மாற்றி தான் பண்ணி காட்டுவேன். ஸோ அதில் வந்து ரிசோர்ஸஸ்க்கும் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் தனியாக போடுறேன். ட்ராஷில் பார்த்திங்க அப்படின்னா டெலிட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஆர் எனி ஃபைல்ஸ் வேணாலுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டீம் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்கிறத நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேஷ்போர்டு அதாவது ஃபிக்மாவோட இன்டர்ஃபேஸோட டேஷ்போர்டோட எக்ஸ்ப்ளனேஷன். இன்னைக்கு வீடியோவில் இது போதும். நாளைக்கு டே 3ல் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மோர் அப்டேட்ஸ், ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.